ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவி பசங்க சேனல். வைசாக்ல இருக்கிற அஸ்த்ரா எலக்ட்ரிக் சைக்கிள் ஸ்டார்ட் அப் வந்து 2 புது எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ் மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. முதலாவது ரைஃபிள் T9 மற்றும் 2வது கேரி. இந்த முதல் மாடல்ல ரைஃபிள் இது வந்து சிட்டில கம்யூட் பண்றதுக்கு, அப்படின்னா சிட்டில சைக்கிள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு. இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைஃபிள் T9 வந்து 250 வாட் BLDC ஹப் மோட்டரோட வேலை செய்யும். இது மணிக்கு 25 கிலோமீட்டர் ஸ்பீட் நான் ஓட்ட முடியும். இந்த சைக்கிள் இருக்கிற மோட்டார் வந்து 13Ah லித்தியம் அயன் பேட்டரி பேக்கோட வேலை செய்யும். இந்த பேட்டரி நம்ம ரிமூவ் பண்ணி சார்ஜிங் வைக்கலாம். முழுமையாக சார்ஜ் செய்தால் இது 70 கிலோமீட்டர் நாம் ஓட்ட முடியும். மற்றும் நாம் பெடலிங் யூஸ் பண்ணாமல் ஓட்டினால் 50 கிலோமீட்டர் இது முழுமையாக சார்ஜ் செய்யும் போது நாம் மைலேஜ் பார்க்க முடியும். இந்த சைக்கிளோட ஃபுல் சார்ஜிங் வைக்கிறதுக்கு நமக்கு 4 hours 15 minutes ஆகும். இந்த சைக்கிளோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 kg. இந்த சைக்கிளோட லோடிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 90 kg. இந்த சைக்கிளோட ஃபீச்சர்ஸ் வந்து ரிமூவபிள் பேட்டரி, லாங் ரேஞ்ச், இதனோட டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்கும். இதில் பெடல் அசிஸ்டட் இருக்கு. ஹை டார்க் மோட்டார், இது வந்து நம்ம அப் ஹில்ல போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் பேட்டரி லெவல் இண்டிகேட்டர் இருக்கு, க்ரூஸ் கண்ட்ரோலர் இருக்கு. இதனோட டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் IT எம்ப்ளாயிஸ், ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட், டெக்னோ ஃப்ரீக்ஸ், அந்த மாதிரி மக்களுக்காக தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த ரைஃபிள் T9 சைக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 44,990 rupees. ரெண்டாவது வந்து கேரி. இந்த கேரி சைக்கிள் வந்து யாருக்கு நல்லா சூட் ஆகும் அப்படின்னா லக்கேஜ் நாம தூக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் 250 வாட் BLDC ஹப் மோட்டரோட வேலை செய்யும். இந்த சைக்கிள் நாம மணிக்கு 25 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு ஓட்டலாம். இதுல இருக்கிற மோட்டர் 21Ah லித்தியம் அயன் பேட்டரி பேக் மூலியமா பவர் பண்ணாங்க. இந்த பேட்டரி நாம ரிமூவ் பண்ணி சார்ஜ் வைக்கலாம். முழுமையாக சார்ஜ் செய்தால் பெடலிக் மோட்ல 120 கிலோமீட்டர் வரை நாம இந்த சைக்கிள் ஓட்ட முடியும். இது த்ரோட்டல் மோட்ல பாத்தீங்கன்னா, ஆனால் பெடலிங் இல்லாம நாம் ஓட்டும் போது 100 கிலோமீட்டர் வரை நாம இதுல மைலேஜ் பார்க்க முடியும். இந்த சைக்கிள் முழுமையாக சார்ஜ் வைக்கிறதுக்கு 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் ஆகும். இந்த சைக்கிளோட வெயிட் பாத்தீங்கன்னா 24 kg. இதனோட லோடிங் கெப்பாசிட்டி 140 kg. இதனோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா சேம் ரைஃபிள் T9ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. இது யாருக்காக ஸ்பெஷலா தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்டர்ஸ், மைக்ரோ வெண்டர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ், ஃபுட் டெலிவரி பாய்ஸ், கூட்ஸ் ஏதாவது டெலிவர் பண்றதுக்கு மற்றும் எல்லாமே ஏதாவது லாஜிஸ்டிக்ஸ், நாம ஏதாவது தூக்கி கொஞ்சம் தூரம் போறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சைக்கிளோட யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து ஒரு சாதாரணமான சைக்கிளுக்கு இதற்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லாம வேல்யூ ஃபார் மணியா. இந்த சைக்கிளோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 49,990 rupees. இப்போ வாரண்டிஸ் அப்படி பாத்தீங்கன்னா கம்பெனி மோட்டார், பேட்டரி, சார்ஜருக்கு 3 வருஷம் வாரண்டி கொடுக்குது. 5 வருஷம் சைக்கிள் ஃப்ரேம்க்கு வாரண்டி கொடுக்குறாங்க. இந்த சைக்கிள்ஸ் நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லயும் நீங்க புக் பண்ணலாம். முதலாவது கம்பெனி வெப்சைட் இருக்கு, astra.com, AUSTHRAA.com. இது அமேசான், பிளிப்கார்ட், ஜியோமார்ட், இந்தியா மார்ட், ட்ரேட் இந்தியா வெப்சைட்லயும் நீங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லாட்டி டைரக்ட் கால் பண்ணி நீங்க புக் பண்ணி இந்த சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சா நீங்க இந்த ஸ்கிரீனுக்கு மேல இருக்கிற அந்த கான்டாக்ட்ஸ் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி பேசினா அவங்க டைரக்ட் உங்களை கான்டாக்ட் பண்ணி சைக்கிள்ஸ் அனுப்புவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. நம்ம இவி பசங்க சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி. ஹேவ் எ குட் டே.